Hello everyone, welcome to Chuti Samayal and Hobby. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சமையல் ரெசிபி இல்லைங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான பியூட்டி ரெசிபி பார்க்க போறோம். இப்போ நீங்க எல்லாரும் பார்லர்ல போய் ப்ளீச் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எக்ஸ்பென்சிவா காட்டிலும் அதுல நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அப்படியே எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம வீட்லயே சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ப்ளீச் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இதுல இருக்கிறது எல்லாமே நல்ல ஆர்கானிக் இன்கிரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் நல்ல பிரைட்டாகவும் இருக்கும், நல்ல எஃபெக்டும் இருக்கும். ப்ளீச் பார்லர் போன எஃபெக்ட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகும். ஸோ நான் இன்னும் ரொம்ப பேசாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளீச் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மின்ட்டு தேவை. மின்ட் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் எடுத்திருக்கேன். மின்ட் தான் உங்களுக்கு நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். அப்புறம் அழகான ஸ்கின் டானிக் கேரட்ஸ் வந்து நான் ஒரு குவார்ட்டர் கேரட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு குவார்ட்டர் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த கேரட் அண்ட் பொட்டேட்டோ தான் நல்ல ப்ளீச் எஃபெக்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு குவார்ட்டர் கப் ஆஃப் ரேடிஷ் வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு அழகான ஸ்கின் டானிக். அதே மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ஸ்கின் டானிக் வந்து டொமேட்டோ. இதெல்லாம் நல்லா கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ப்ளீச் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல கிளென்சர் வந்து லெமன். நான் ஒரு குவார்ட்டர் லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் வந்து உங்களுக்கு நல்லா கிளென்ஸ் பண்ணும். இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்கின் கிளென்சிங் ஏஜென்ட். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி இப்போ ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸாக கேரட் அண்ட் ரேடிஷ். இப்போ கொஞ்சம் பொட்டேட்டோஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் ரேடிஷ் அண்ட் கொஞ்சம் கேரட்ஸ். ஸோ இப்போ கேரட், பொட்டேட்டோஸ் அண்ட் ரேடிஷ் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மின்ட்டையும் சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். இப்போ அந்த கேரட், பொட்டேட்டோ அண்ட் ரேடிஷ் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ணி இப்படி தான் வந்தது, கேரட், பொட்டேட்டோ அண்ட் ரேடிஷ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மின்ட் அண்ட் டொமேட்டோஸ். நான் ஏன் மின்ட் அண்ட் டொமேட்டோஸ் கடைசி ஆட் பண்ண சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மின்ட்டோட ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். மின்ட்டு தான் நல்ல ஃபேர்னஸ் ஏஜென்ட். ஸோ உங்களுக்கு நல்ல பிரைட்டான ஸ்கின் டானிக்கும் அதான். ஸோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் மெயினாக மின்ட்டு தான். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் ஸ்கின் கொடுக்கும். ஸோ இதையும் கிரைண்ட் பண்ணி வந்துட்டு அந்த மிக்சர் எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண அரைச்ச மிக்சர் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. அந்த மின்ட்டோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு அப்படியே தெரியும். நல்லா ஃப்ரெஷ் மின்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லது, உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். இந்த ப்ளீச் உண்மையிலே எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹோம்மேட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நல்ல எஃபெக்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த பவுலில் வந்து நான் இப்போ ஸ்கூப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பவுலில் வந்து நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்கூப் பண்ண மிக்சரில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் வந்து நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் டானிக், நல்ல கிளென்சிங் ஏஜென்ட் கூட. ஸோ இதோட நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா இப்போ வந்து 2 ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் ஸ்கின், அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின். இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லாட்டி கிராம் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் உள்ளவங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இந்த கடலை மாவு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த பேக் போடும்போது உங்களுக்கு நல்லா ஸ்கின் டைட்னிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னா இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகும். ஸோ இந்த கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை பயிறு மாவு,
நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க க்ரீன் கிராம் பச்சைப்பயிரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பச்சைப்பயிறு மாவோட இந்த மிக்சரை வந்து 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி, இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இந்த மிக்சரை ஆட் பண்ணி ஒரு பேக்கை ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த நீங்கள் ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின்னாலும் இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.